ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேஜெட் நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்ந்து உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தகவலுடன் வந்திருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோம் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு வெப்சைட் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நெட் இருக்கும்போது நம்ம அந்த பேஜை நம்ம அதில் படிக்கிறோம், அதில் நம்ம வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நாளைக்கு அதையே பேஜை நம்ம பார்க்கணும், அதை கொஞ்சம் அதை டீட்டெயில் நம்ம போய் படிக்கணும் அப்படி நம்ம நினச்சோம்னா நெட் இல்லாமல் எப்படி போய் பார்க்க முடியும்? அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ட்ரிக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நெட்டு எப்போ காலி ஆகுதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் நான் சொல்கிற முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேணுங்கிற பேஜை நீங்கள் நெட் இல்லாதப்போ போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொல்கிறத கவனமாக கேர்ஃபுல்லாக இது பாருங்கள், சரிங்களா? க்ரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு பேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது என்னுடைய மொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஒரு சைட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் நெட் இருக்கும்போது தான் என்னால் பார்க்க முடியும். இது நான் நாளைக்கு நெட் இல்லாமல் நான் பார்க்கணும். அது எப்படி நான் பார்க்குறேன். ஓகே, இந்த என்ட்ரர் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். க்ரோம் அண்டு இந்த ஃப்ளாஷ் கொடுத்து ஃப்ளாக்னு கொடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா FLAGS இது கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு பேஜ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் டிஃபால்ட் எனபிள் அது இதுன்னு இருக்கும். ஆனால் வேறு எதுவும் தொட்டுறாதீங்க. நான் சொல்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அதில் அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌசரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஒன் செகண்ட். இப்போ எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துக்கிறேன். எனபிள் சேவ்டு காப்பின்னு இருக்கும். இது இருக்கு பார்த்தீங்களா? எனபிள் ஷோ சேவ்டு காப்பி பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அதை நீங்கள் நீங்கள் எங்கே போச்சு? இதோ இருக்கு, இந்த இருக்கு. இப்போ இந்த டிஃபால்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஃபால்ட்ங்கிறத நீங்கள் எனபிள் பிரைமரின்னு கொடுங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு யூ சேஞ்ச் வில் டாக் டு எஃபெக்டிவ் நெக்ஸ்ட் டைம் யூ லான்ச் க்ரோம் ப்ரௌசர் இருக்கு பார்த்தீங்களா? இதனை ரீலான்ச் கொடுங்க. இப்போ நான் ரீலான்ச் கொடுத்துட்டேன். ரீலான்ச் கொடுத்தோன்னா உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு திரும்ப அந்த ப்ரௌசருக்குள்ளேயே அந்த பேஜ்லேயே வரும். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வரேன். பார்த்துக்கோங்க, நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்தோன்னா இந்த பேஜ் இருக்குது, இப்போ வருதுங்க இல்லைங்களா? இப்போ நான் பேக் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காட்டுது? திஸ் பேஜ் நாட் அவைலபிள்னு காட்டுதுங்களா? உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பேஜுக்குள்ளே நான் போய் பார்க்குறேன். மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் பார்க் நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேஜ் நாட் அவைலபிள் அது இதுன்னு நெட் இல்லைங்கிறதுனால இப்படி வருது. இப்போ நான் அப்போ என்னுடைய மொபைல் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை நான் அதை இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஹிஸ்ட்ரி போயிட்டு நான் அந்த போன பேஜை நான் எடுத்துக்கிறேன். இதுதான். இதை நான் கொடுத்தா இங்கே சேவ் ஸோ சேவ்டு காப்பின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணணுன்னா உங்களுக்கு நீங்கள் நான் யூஸ் பண்ண சைட்டு திரும்ப எனக்கு வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? திரும்ப உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே சேம் மெத்தடு தான். அந்த க்ரோம் நான் இப்போ எப்படி சொல்லி தந்தனோ அதே தான் சேம். ஃப்ளாக் கொடுத்துட்டு அந்த எனபிள் பிரைமரி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதை நீங்கள் டிஃபால்ட்டுன்னு மாற்றணும். டிஃபால்ட்டு மாற்றினீங்கன்னா ஆல்ரெடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி சேம் ஆயிரும். இப்போ நான் டிஃபால்ட் கொடுத்துட்டேன், ரீலான்ச் கொடுக்குறேன். நான் ரீலான்ச் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அதே பேஜை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வருதான்னு பார்க்கலாம். என்னுடைய நெட் ஆஃபில் தான் இருக்குது. இதை பாருங்க, ஆஃப்லைன் வந்துருச்சுங்களா? இதுதான் மெத்தடு. உங்களுக்கு வேணுங்கிற சைட்டை நீங்கள் போய் ஈஸியாக இந்த மாதிரி நாளைக்கு நம்ம எப்பயாவது சம்டைம் யூஸ் பண்ணோம் நெட் இல்லாதப்போ அப்படிங்கன்னு நினைக்கிற சைட்டை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள் நம்ம பேஜுக்கு. ஓகே, இதே போல் நல்ல ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.